ஐயோ! அம்மா வீட்டுக்கு போனோம் போல இருக்கே! ட்ரெஸ்லாம் வேற எடுத்து வைக்கணும். இல்ல நம்ம எதுக்கோ போய் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, பெரியவங்க கிட்ட கேட்காம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. அதுவும் இல்லாம நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இனிமே இவங்க தான் நம்மளுக்கு அம்மா. நம்ம அம்மாகிட்ட எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண மாதிரி இவங்ககிட்டயே ஷேர் பண்ணி, இவங்ககிட்டயே நம்ம ஒரு சஜஷன் கேட்டு தான் செய்யணும். ஸோ நம்ம அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணலாம். தப்பு கணக்கு போட போட பொண்ணாக்கு. அத்தை, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? அம்மா வீட்டுக்கா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. நம்ம நினைச்ச மாதிரி அத்தை நம்மள நல்லா புரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க. அத்தை நான் எது கேட்டாலுமே நோனே சொல்றது இல்லை, எல்லாத்துக்குமே சரின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி அத்தையும் நல்லவங்களா தான் கிடைச்சிருக்காங்க. போட்டு போலாமா இல்ல வேற ட்ரெஸ் போட்டு போலாமா? நம்ம எதுக்கு போய் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வரலாம். என்னக்கா உன் மருமக எது கேட்டாலும் சரி சரின்னு சொல்லிட்டு போயின்னே இருக்க. மணி பத்மா வேற நான் அடி பண்ண சொல்ற. இப்ப நான் வேணாம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கும் அவ பெரிய பிரச்சனை பண்ணுவா. கண்ணை கத்திக்கிட்டு வந்து நிப்பா. அதுவும் இப்ப என் புள்ள வர நேரம் வேற ஆச்சு. வந்தானா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பான். அதுக்கப்புறம் இவ இல்லாத பொள்ளத்துல சொல்லி என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சுடுவா. அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் இந்த வீட்டுல நடிச்சுக்கின்னு சரி சரின்னு சொல்லிங்க. நம்ம என்ன அடி பண்றது? ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னா இப்ப எப்படி இருக்கும் பாரு. இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப வயசானாலே இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது பாருமா. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? ஆமா ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தாங்க. ஆமான்னு சொல்லிட்டு போறதால பிரச்சனையே கிடையாதுக்கா. எங்க வீட்லயும் இதே கூத்துதாங்க. அதுக்குதான் நான் மேக்சிமம் எந்த விஷயத்துலயுமே தலையிடுறது இல்லை. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுறது. இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் போல இருக்குதுக்கா. சரிக்கா, நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் எதனா புள்ளகிட்ட கிளம்ப மட்டும் சண்டே வர போறேன். நான் கிளம்புறேங்க. அப்புறம் சரி பருமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. வீட்டுக்கு வந்த மருமகளை சொந்த மகளா நினைச்சா எந்த வீட்லயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த மனஸ்தாபமும் இல்லை. இது இவங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.